வணக்கம் நண்பர்களே, ஒரு சின்ன தகவலுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்னா, இந்த 44 ஐசியில் வந்து இப்போ நீங்கள் ஆடியோ இப்போ வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆடியோவோடு சேர்ந்து ஒரு மாதிரி இந்த பேப்பர் வந்து காயில் உரசுன இந்த மாதிரி சவுண்டு வரும். பர்னு ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சவுண்டு வந்து கம்ப்ளைண்ட்டு வந்துச்சு. அதுக்கு வந்து நான் வந்து பேசிபிள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஃபைனலாக செக் பண்ணதில் இந்த ஐசி தான் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. நான் அதை மாற்றிருக்கேன். இந்த ஐசியை பார்த்தீங்கன்னா என்ன சீரியல் போட்டிருக்காங்கன்னா CD4440 சீரியல் போட்டிருக்காங்க. இந்த ஐசி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மாற்றிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. இந்த ஐசியை வந்து மேக்ஸிமம் பார்த்து வாங்காதீங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்கிறது எப்பயுமே இல்லைங்க, இந்த காட்டுற மாதிரிங்க. எப்பயுமே 4440 பொறுத்தளவுக்கு LA4440 தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அந்த இந்த ஐசி நான் காட்டுறேன். அதுக்கு அடுத்துனா இந்த சானியோன்னு போட்டு இப்போ ஒரு LA4440 ஐசி வருது. இந்த ஐசி நல்லாயிருக்கு. இந்த 2 ஐசி யூஸ் பண்ணுங்கள். இந்த சிடிங்கிற போட்டது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், அது கம்ப்ளைண்ட் நிறையா வருது. அதே மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அதாவது 4440 ஐசியில் ஸ்பீக்கர் அவுட்புட்டு லைன் எடுக்கும்போது ப்ளஸ் மைனஸ் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார். அவருக்காக சொல்கிறேன். இதில் என்னென்னா, இந்த இப்போ 4440 ஐசி இதை காட்டுறேன் பாருங்க. இதில் 10வது பின்லேருந்து வர்ற அவுட் இருக்குது பாருங்க, அது இப்போ மைனஸு. 12வது பின்லேருந்து வர்றது ப்ளஸ்ஸு. இப்போ இந்த ஐசி இப்போ மாட்டியிருக்கோம். இப்படி இந்த பொசிஷனில் இப்படி மாட்டியிருப்போம். இந்த பொசிஷனில் மாட்டியிருக்கோம்னா இதில் 10வது பின்னு இல்லைங்க, அந்த வயரை எடுத்துக்கிட்டு காட்டுற பாருங்க. இதில் இந்த 10வது பின்லேருந்து ஒரு வயர் எடுத்துருக்கோமா, இது மைனஸ்ஸு. அதே மாதிரி 12வது பின்லேருந்து ஒரு வயர் எடுத்துருப்போம். இந்த இங்கே வெள்ளை வயர் எடுத்துருக்கோம் பாருங்க, இந்த வெள்ளை வயர் இருக்கா, இது ப்ளஸ்ஸு. நான் 4440 ப்ளஸ் மைனஸ் இப்படி பார்த்துக்கலாம். இது எதை வச்சு நம்ம சொல்லணும்னா, இப்போ இதில் அவுட்புட்டில் வந்து ஸ்பீக்கர் அவுட் நம்ம கொடுத்துருக்கும்போது ஆன் பண்ணும்போது இதில் இந்த ஐசியோட லைன் இதில் பொதுவாக இந்த ஊஃபரு இது ஸ்பீக்கர் இதில் கொடுத்தாலும் ஆன் பண்ணணும். லேசாக இந்த பேப்பர் வந்து லேசாக முன்னாடி வந்துட்டு இப்படி நிற்கும். அப்பில் வந்துட்டு நிற்கிங்கன்னா அது ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். மாற்றி கொடுத்துருக்கும்போது இந்த கோன் வந்து உள்ளே இழுக்கும், டக்குன்னு உள்ளே போயிட்டு மேலே வரும். அது வந்து ப்ளஸ் மைனஸ் மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அப்படி பார்த்தோம்னா இந்த 10ஆம் நம்பரு மைனஸு, 12ஆம் நம்பரு ப்ளஸ்ஸு. அவ்வளோதான் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.